கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் த மெசேஜ் 322வது முறையாக யூடியூபினுடைய செய்தியளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த செய்தி தேவனுடைய சிருஷ்டிப்பில் இல்லாத ஒன்று எது என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு பரிசுத்த ஆவியானவர் பேச போகிற காரியங்களை தயவு செய்து நீங்கள் கூர்ந்து கவனிங்கள். மீண்டும் தலைப்பை வாசிக்கிறேன். தேவனுடைய சிருஷ்டிப்பில் இல்லாத ஒன்று எது என்பதை குறித்து தான் நாம் தேவனுடைய துணையோடு நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் முழுமையாய் பாருங்கள். அநேகருக்கு வார்த்தைகள் அனுப்புங்கள். அநேக கிறிஸ்துவர்களுக்கு இந்த சத்தியங்களை அனுப்புங்கள். மிக முக்கியமான சத்தியம். ஏன்னா தேவனுடைய சிருஷ்டிப்பில் இல்லாத ஒன்று எது என்பதை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஆகவே நாம் செய்திக்கு கடந்து சொல்லுவோம். நீங்கள் கூர்ந்து கவனிங்கள். நீங்கள் ஆதியாகமம் எழுதின புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 28 வரைக்கும் நீங்கள் வாசிங்கள். அதற்கு முன்பாக 25 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் முதல் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தான் இருக்கும். பிற்பாடு மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாவற்றையும், தண்ணிலே போகக்கூடிய காரியங்கள், ஊரும் பிராணிகள், இவைகள் எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டிக்கிறார். எப்படி சிருஷ்டிக்கிறார் கேட்டாக்கா, ஆண் பெண் ஆண் பெண் அப்படியாக ஜோடி ஜோடியாக சிருஷ்டித்து நல்லது என்று கண்டார் தேவன். தயவு செய்து வாசிங்கள். அதிலே ஆதியாகமம் 1:24 நீங்கள் பார்க்க போனால் ஊரும் பிராணிகளையும் கூட தேவன் சிருஷ்டிக்கிறார். ஊரும் பிராணிகள் சொல்லும் பொழுது அங்கே சர்ப்பமும் வந்துவிடும். ஊரும் பிராணியிலே சர்ப்பம், பாம்பு, அதாவது சர்ப்பம் கூட வந்துவிடும். நீங்கள் ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறீங்க இல்லையா, அங்கே சர்ப்பம் என்று ஒரு வார்த்தை வரும். தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த சர்ப்பம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அது ஒரு பாம்பு அல்ல. இன்றைக்கு பெந்தகோஸ்து கிறிஸ்தவர்களுக்கு, கேத்தலிக்கு, புரோட்டஸ்டாண்ட் எல்லா சபை மொத்த கிறிஸ்தவர்களுக்கு ஆதிலிருந்து அப்போத்திலிருந்தே பாம்பு 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 சொன்னதுனால நம்ம அது பாம்பு நினைச்சிருக்கிறோம். இப்ப நான் சப்ஜெக்ட் போல, ஏன்னா அதை குறிச்சு நான் பேசியாச்சு, பல முறை பேசியாச்சு. அது ஒரு பாம்பு அல்ல. புரியுதுங்களா? இப்ப நான் அதுக்கு போல எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டாக்கா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அங்கே ஊரும் பிராணிகள் சொல்லும் பொழுது அங்கே சர்ப்பமும் சிருஷ்டிக்கப்பட்டு விட்டது. ஆகவே 3ஆம் அதிகாரத்திலே அது பாம்பு அல்ல, அது ஒரு மிருகம் என்று பல வீடியோல பேசியிருக்கிறேன். சரி, அது இருக்கட்டும். அதுக்கு ஆதாரம் இருக்குது. பரிசுத்த வேதாகமத்திலே பல ஆதாரங்கள் மறைந்திருக்கிறது. அதை எடுத்து காண்பித்திருக்கிறேன். இப்ப நமக்கு அந்த சப்ஜெக்ட் என்ன, தேவனுடைய சிருஷ்டிப்பில் இல்லாதது ஒன்று எதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே நீங்கள் பார்க்க போனால் இந்த ஆதியாகமத்திலிருந்து 28 வரைக்கும் பார்க்க போனா எல்லா சகல மிருக ஜீவன்களும் எல்லாத்தையும் படைக்கிறாரு. நீங்கள் 26 27 28 நீங்க பார்க்க போனால் அங்கே ஆதாமியும் ஏழாமையும் படைக்கிறாரு, சிருஷ்டிக்கிறார், உருவாக்குறாரு என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே தேவன் 2 பேரையும் ஆணும் பெண்ணுமாகிய அவர் உருவாக்குறார் என்பதை குறித்து நீங்கள் பார்க்கலாம். சரி, ஆக தேவன் சிருஷ்டிப்பு எல்லாவற்றையும் சரியாக சிருஷ்டித்து நல்லது என்று கர்த்தர் கண்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று, தேவனுடைய சிருஷ்டிப்பிலே தேவன் சிருஷ்டித்த காரியத்தை சாத்தானாலே அவைகளை தாறுமாறாக்க அவனாலே முடியும். அதுதான் அவன் வேலையே அதுதான். ஆக தேவனுடைய சிருஷ்டிப்பில் இல்லாத ஒன்று சாத்தான் என்ன செய்து கொண்டு வந்தான், என்ன செய்தான் என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் லேவியிலே 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்க போனால், என் கட்டளைகளை கை கொள்வீர்களாக என்று இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சொல்றாரு கர்த்தர். இப்பவும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றார், என் கட்டளைகளை நீங்கள் கை கொள்வீர்களாக என்று. பரிசுத்த ஆவியானவர், அதே பரிசுத்த ஆவியானவர், அதே மாறாத வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா இன்றைய காலத்திலே போதகர், ரெவரண்ட், அவங்க முதல்ல இருந்து இன்றைக்கு சாதாரண விசுவாசிகள் முதல் கொண்டு தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய வார்த்தைகளை இன்றைக்கு கை கொள்ளுவது கிடையாது. ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். சரி, ஓகே. அப்போ வார்த்தை சொல்லுது, என் கட்டளைகளை கை கொள்வீர்களாக, உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோடு. வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு, உன் மிருக ஜீவன்களை
வேறு ஜாதியோடு பொழிய விடாயாக என்று சொல்லப்படுது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆண் சிங்கம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், பெண் சிங்கத்தோடு தான் இணை சேர்க்கை செய்யணும், அதோடு தான் பொழிய வைக்க வேண்டும். அதாவது அவைகளை நம்ம மொழியில பேசுகிறேனே, உடலுறவு கொள்ள வைக்க வேண்டும். மிருகத்தோடு மிருகம் உடலுறவு, ஆண் மிருகம் பெண் மிருகம், ஆண் சிங்கம் பெண் சிங்கம் இப்படிதான் செய்யணும்னு கட்டளை இருக்குது. ஆனா இப்போ வேறு ஆண் சிங்கம் சொல்லக்கூடிய ஆண் சிங்கம், புலி எடுத்துக்கங்களேன், பெண் புலி, இப்படி வேறு ஜாதியோடு பொழிய விடக்கூடாது. அதாவது அவைகளை ஒன்று சேர்த்து சயனித்து அது மூலியமா ஒரு இணைப்பெருக்கத்தை நம்ம கொண்டு வரக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் திட்டவட்டமாய் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்றாரு. ஏன் அந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை அவர் சொல்ல வேண்டும் என்று சொன்னா, அப்போ ஏற்கனவே வேறொரு ஜாதியோடு பொழிய வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா, மிருக ஜீவங்களை. அதுதான் எது நம்ம பார்க்க போறோம். அப்படி தப்பு செஞ்சிருக்கிறபடினாலதான் தேவன் ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். அதுக்கு ஒரு சில உதாரணங்களை உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்க. அது லேவிலே 18ஆம் அதிகாரத்துல 22, 23 வாசிக்கிறேன். பெண்ணோடு சயனம் பண்ணுகிறது போல, ஒரு ஆணு பெண்ணோடு சயனம் பண்ணுகிறது போல ஆணோடு சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பு. நல்லா புரிஞ்சுக்குங்க தயவு செய்து. ஒரு ஆண் பெண்ணோடு சயனிக்கிறது போல, இன்னும் ஏன்னா நிறைய பேருக்கு சயனிக்கிறதுனா என்ன நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியல. ஏன்னா என்கிட்ட என்னுடைய நண்பரே என்ன கேட்டார், ஒரு நண்பர் சயனிப்பட அது நான் தெளிவா சொன்னேன். அதெல்லாம் உங்ககிட்ட நான் தெளிவா பேசுறேன். ஒரு ஆண் பெண்ணோடு உடலுறவு கொள்வது போல ஒரு ஆண் வந்து ஆணோடு சமயம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பு என்று சொல்றாரு. அப்போ ஏன் இந்த கட்டளை கொடுத்துறாரு கேட்டீங்கன்னாக்கா, இந்த கட்டளை கொடுப்பதற்கு முன்பாக ஆணோடு ஆணு ஏதோ சமயம் செய்திருக்கிறார்கள். அதனாலதான் கர்த்தர் இந்த கட்டளை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அமெரிக்காவிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆணோடு ஆணு திருமணம் பண்ணிக்கிறான். இப்ப லேட்டஸ்டா நீங்க உங்களுக்கு எல்லாம் பெண்ணோடு பெண்ணு திருமணம் பண்ணின்னு வராங்க. பாருங்க, தேவன் என்ன ஒரு அற்புதமா ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறாரு. ஆண் பெண்ணோடு தான் சமயம் பண்ணணும் சொல்றாரு. ஆனா சாத்தானு அவைகளை தாறுமாறாய் ஆக்கிவிட்டான் ஆதியிலேயே. அப்போ ஒரு தவறு நடந்திருக்கிறபடினாலதான் தேவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை இப்போ அந்த காலத்துல கொடுத்துட்டு வந்தாரு. என்ன கொடுத்துட்டு வந்தாரு? ஆண் பெண்ணோடு தான் சமயம் பண்ணணும், அதனால ஆணோட ஆண் சமயம் செய்யக்கூடாது என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது அழகாய். அப்படி செஞ்சா தப்பு, அருவருப்பு என்று வேதத்துல இருக்கிறது. ஆனா இன்றைய காலத்திலும் கூட நீங்க பார்க்க போனா ஆணோடு ஆணு திருமணம் செய்யறாங்க, பெண்ணோடு பெண்ணு திருமணம் செய்யறாங்க. இதெல்லாம் செஞ்சு என்ன பண்றான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆனா அங்க வேற வார்த்தை சொல்லுது, என்ன சொல்லுது? ஆணோடு சமயம் பண்ண வேண்டாம். அப்போ இந்த கட்டளையை தேவன் கொடுப்பதற்கு முன்பாக ஆணோடு சமயம் செய்திருக்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஓப்பனா பேசி ஆகணும், ஒரு வழி இல்லை. என்ன சத்தியத்தை உடைச்சி அவனுக்கு ஓப்பனாக பேசி ஆகணும். இன்றைக்கு அநேக ஆணோடு ஆணு ஏதோ ஒரு தவறான சமயம் பண்றான். அவன் என்ன சமயம் பண்றான் நமக்கு தெரியல. அப்ப ஏதோ ஒரு தப்பு பண்றான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு இந்த தப்பு நடக்குதுல, ஆணோடு ஆணு சமயம் பண்றான் இல்லையா? இப்ப இவன் இன்னைக்கு ஒருத்தர் இப்போ இந்த ஆணோடு ஆணு சமயம் பண்றானாக்கா, இவங்க ரெண்டு பேரும் பண்றதுக்கு முன்னால இது நடந்திருக்குது. எங்க நடந்திருக்குது? இப்படி ஆராய்ச்சி பண்ணினே போனீங்கன்னாக்கா எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருக்குது, பேசிக்கல நடந்திருக்கு நான் நினைக்கிறேன். என் சொல்ல தெரியல. ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் கற்பனை பண்ணி பாருங்க, எங்கேயோ தப்பு நடந்திருக்குது, அதனாலதான் தேவன் வந்து இப்படி சொல்றாரு. சரி, இன்னொன்னு காமிக்கிறேன் உங்ககிட்ட பாருங்க. அதுலயே 23ஆம் வசனத்துல, யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து, அப்போ மனுஷர்கள் மிருகத்தோடு கூட புணர்ச்சி செய்யறாங்க. அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, யாதொரு மிருகத்தோடும் புணர்ச்சி செய்து. இப்போ நீங்க லேட்டஸ்டா பார்க்கலாம், ஒரு ஆணு குடி போதுல, ஒரு நாய் பெண் பொட்ட நாயோட ஒரு ஆண் குடி போதுல, அதோட சயனம், அதாவது அதோட தவறு பண்றான் அப்படின்னு பேப்பர்ல போட்டிருக்கிறான், யூடியூப்ல படிச்சிருக்கிறேன், நிறைய இது வருது. ஆண் வந்து மிருகங்களோட புணர்ச்சி செய்வது. ஆண் மட்டும் இல்லைங்க, இங்க கவனிங்க, யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதிலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். ஸ்திரீயானவள் மிருகத்தோட புணரும்படி,
ஸ்திரீயானவள் மிருகத்தோட புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கலாகாது, அது அருவருப்பான தாறுமாறு. ஏன் இந்த உபதேசத்தை கர்த்தர் கொடுத்தாரு சொன்னாக்கா, ஒரு ஸ்திரீ மிருகத்தோடு நின்று இருக்கிறபடினாலே, அது நின்று அந்த மிருகத்தோடு சயனித்திருக்கிறபடினால்தான் கர்த்தர் லேவியிலே இந்த உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளை இயேசு ஆசீர்வதிப்பாரு, வாளாக்காமல் தலையாக்குவாரு. கவலைப்படாத, உன் கண்ணீரை துடைப்பாரு. கவலைப்படாத, உன் புருஷன் விட்டு போன புருஷன் உன் கூட வந்துருவாரு. கவலைப்படாத, விட்டு போன வேலை உனக்கு கிடைச்சிடும். கவலைப்படாத, உன் பிசினஸ்லாம் பெருசா மாறும். இப்படி எல்லாம் சொல்ற ஊழியக்கார அத்தனை பேருமே அந்தி கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள். ஏன்னா அவங்களுக்கு ஆழமான வெளிப்பாடு ரகசியங்களும் ஆழமான சத்தியங்களும் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அவங்க இன்னமும் பெந்தகோஸ்து ஆகிய உங்களுக்கு பாடம் தான் கொடுத்துன்னு வராங்களே தவிர இறைச்சியை கொடுக்கல. இறைச்சி என்பது ஆழமான சத்தியம். இறைச்சி என்பது மிகப்பெரிய வெளிப்பாடு. அதை தான் இன்னைக்கு கிரைஸ்ட் ரெவலேஷன் மெசேஜ் மூலமா அடியன் உங்களுக்கு கொடுத்துன்னு வரேன். இதுதான் உண்மையான சத்தியம். நல்லா புரிஞ்சுக்குங்க. வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற காரியம் ஏன்னு கேட்டக்கா, ஏற்கனவே நடந்திருக்கிறபடினால்தான் இனி இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யக்கூடாது என்பதற்காக தான் தேவன் அவர்களுக்கு இந்த கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோ. வேதத்துல சொல்லுது, ஸ்திரீயானவள் மிருகத்தோட புணரும்படி. நல்லா புரிஞ்சுக்கோ. இன்றைக்கெல்லாம் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, கேவலமான படங்களை பார்த்தீங்கன்னாக்கா, அசிங்கமான படங்களை பார்த்தீங்கன்னாக்கா, அதுல ஒரு பெண் மிருகத்தோடு சயனிக்கிறதை போட்டு காமிக்கிறான். எல்லாருக்கும் நிறைய வாலிபர்களா தெரியும். ஒப்பனா உங்களுக்கு பேசுறேன், ஏன்னா சத்தியத்தை உடைச்சு பேசுறதா உங்களுக்கு புரியும். இன்னைக்கு அநேகரே பெண் ஒரு மிருகத்தோட சயனிக்கிறது வீடியோவே இருக்குது. அல்லேலூயா. ஆக இப்போ அந்த வீடியோ இருக்குதுன்னு கேட்டா, இது ஏற்கனவே நடந்திருக்கிறது. எங்கேயோ நடந்திருக்கிறதுனால தான் அது வாழடியா அது செஞ்சினே வர மனுஷன் இல்லையா? அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இந்த உபதேசத்தை கொடுக்கிறார். ஆக இந்த இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இந்த உபதேசத்தை, ஸ்திரீயானவள் மிருகத்தோட முன்பாக நிற்கக்கூடாது, ஸ்திரீயானவள் மிருகத்தோட புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கக்கூடாது. அப்போ அதற்கு முன்பாக ஸ்திரீயானவள் மிருகத்தோடு நின்று இருக்க அப்படின்னாலே அந்த மிருகத்தோடு சயனித்திருக்கிற அப்படின்னால்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இது எங்க நடந்தது, ஏது நடந்தது நீங்கள் பார்க்க போனால், பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமம் எழுதின புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே இந்த உபதேசம், லேவி 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், இந்த வார்த்தை அங்கே நடந்திருக்கிறபடினாலதான் லேவில இஸ்ரவேல் ஜனங்கிட்ட பெண்கள் கிட்ட இந்த சத்தியத்தை சொல்றாரு. ஸ்திரீயானவள் மிருகத்திடம் புணரும்படியாக அதற்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இதை சொன்னாக்கா இதுதான் உண்மையான சத்தியம். இப்படி பேசினாக்கா சில விசுவாசிகள் என்னை தாறுமாறு, ஐயோ தப்பான உபதேசம் சொல்றாங்க. தேவனுடைய விலையேற பெற்ற அருமை நண்பர்களே, அருமை விசுவாசிகளே, சத்தியத்தை சத்தியமாக உடைத்து உங்களிடத்தில் பேசுகிறேன். இதுதான் உண்மை. ஆக இது ஏற்கனவே நடந்திருக்கிற அப்படின்னால்தான் கர்த்தர் இந்த உபதேசத்தை வைத்திருக்கிறார் வேதத்திலே. இப்ப பாருங்க, லேவி 19:19 அங்க உன் மிருக ஜீவன்களை வேறொரு ஜாதியோடு பொழிய விடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக வேறொரு ஜாதியோடு யாரோ ஒருத்தன் பொழிய வைத்து அதிலிருந்து ஒரு மிருகத்தை கொண்டு வந்திருக்க அப்படின்னால்தான் கர்த்தர் இந்த கட்டளை இதை கொடுத்திருக்கிறார். அது எதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நீங்கள் பாருங்கள், காண்பிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், கர்த்தருடைய வார்த்தை மகிமைப்படட்டும். இது உண்மையான சத்தியத்தை குறித்து உங்களிடத்தில் பேசுகிறேன். நீங்கள் ஆதியாகமம் எழுதின புத்தகத்திலே 36ஆம் வசனம் 36ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். கிபியோனின் குமாரர் ஐயா ஆனாக்கு என்பவர்கள், கிதியோனின் குமாரர் ஐயா ஆனாக்கு என்பவர்கள் வனாந்தரத்திலே தன் தகப்பனாகிய சீப்போயோனின் கழுதைகளை மேய்க்கையில் கோவேறு கழுதையை கண்டுபிடித்தது ஆனாக்கு இவன்தான். ஹல்லேலூயா. இந்த ஆனாக்கு என்பவன் கோவேறு கழுதையை கண்டுபிடித்த ஆனாக்கு இவன்தான் என்று பரிசுத்த வேதாகமத்திலே மிக அழகாக எழுதப்பட்டுள்ள வார்த்தை. இந்த கோவேறு கழுதையை கண்டுபிடித்தது யாருன்னு கேட்டாக்கா ஆனாக்கு என்று வேதத்திலே நாம் வாசிக்கலாம். சரி, கோவேறு கழுதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நினைச்சாருங்க.
கோவேறு கழுதை, இந்த பல்பை யாரு கண்டுபிடிச்சது, கரண்ட்டை யாரு கண்டுபிடிச்சது, ட்ரெயினை யாரு கண்டுபிடிச்சது, இந்த பஸ்ஸுகளை யாரு கண்டுபிடிச்சது, இந்த டெலிபோனை யாரு கண்டுபிடிச்சது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப கண்டுபிடிச்சா ஒருத்தன் கண்டுபிடிச்சான்னு சொல்றோம். அது போலதான் இந்த கோவேறு கழுதையை கண்டுபிடித்தது பதில் அங்கே வந்துச்சு, ஆனாக்கு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. இந்த ஆனாக்கு யாருடைய சந்ததின்னு கேட்டா ஏசாவுடைய சந்ததி என்று வேதத்திலே படிக்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 1 நீ வாசிக்கப்படக்கா ஏசாவுடைய சன்னதி தான் இந்த ஆனாக்கு. இந்த ஆனாக்கு சொல்லக்கூடியவன் தான் கோவேறு கழுதையை கண்டுபிடித்தான். எப்படி கண்டுபிடித்தான்? இந்த ஆனாக்கு பாத்தீங்கன்னாக்கா கழுதை, ஆண் கழுதையையும் பெண் குதிரையும், ஆண் கழுதையும் பெண் குதிரையும் இதை ரெண்டுத்தையும் இணை சேர்க்க சைனிக்க வைத்தான், பொழிய வைத்தான். வேதத்தின் பிரகாரம் பேசணுக்கா பொழிய வைத்தான், சைனிக்க வைத்தான் வேதம் சொல்லுது. உண்மையா உங்களுக்கு எல்லாம் புரியணும்னு சொன்னாக்கா ஆண் கழுதையையும் பெண் குதிரையும் ரெண்டுத்தையும் உடலுறவு கொள்ளும்படியாய் ஆனாக்கு செய்தபடினாலே இந்த ரெண்டுத்துக்கும் பிறந்ததுதான் கோவேறு கழுதை. தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினதை, பரிசுத்த ஆவியானவர் போதித்ததை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. என்னுடைய சொந்த வார்த்தையில ஆண் கழுதையும் பெண் குதிரையும் இந்த ஆனாக்கு என்பவன் இரண்டையும் ஒன்று சேர்த்து இணை சேர்க்க செய்தபடினாலே, இவைகளை உடலுறவு கொள்ள வைத்தபடினாலே அங்கே இந்த ரெண்டுத்துக்கும் பிறந்ததுதான் கோவேறு கழுதை. இந்த கோவேறு கழுதை வந்துருச்சு. இப்போ இந்த கோவேறு கழுதை ஜீவன் இல்லாத ஒரு கோவேறு கழுதை. இந்த கோவேறு கழுதை இன்னொரு கோவேறு கழுதையோட இணை சேர்க்கம் செய்ய முடியாது. அதுதான் இப்படிதான் ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்திலே இந்த ஆனாக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தபடினால்தான் லேவியிலே அங்கே 19ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, ஏற்கனவே ஒருத்தன் பண்ணிட்டாண்டா இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் இப்படியாக உன் மிருக ஜீவன்களை வேறொரு ஜாதியோட பொழிய செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்றாரு. இப்போ இந்த ஆனாக்கு தான் கோவேறு கழுதையை கண்டுபிடித்தான். இப்படிதான் கண்டுபிடித்தான். இந்த கோவேறு கழுதையிலே ஜீவன் இல்லை. இந்த கோவேறு கழுதையை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவேறு கழுதை கிட்ட நீங்க என்னதான் சத்தம் போட்டு பேசினாலும் அது ரெண்டு காதை அப்படி தூக்கிட்டு நீ என்ன சொல்றியோ அது ஒண்ணுமே தெரியாது, சைலண்டா இருக்கும், ஒன்னும் கேட்டுக்காது. ஹல்லேலூயா. அது என்ன செய்யுதோ அதான் செய்யும். நீ என்னதான் கூவினாலும் என்னதான் கத்துனாலும் அது என்ன தோணுதோ அப்படிதான் அப்படியே செய்யாது. எவ்வளோ சுமையை வேணாலும் சுமக்கும், எவ்வளோ வேலை வேணாலும் செய்யாது. ஹல்லேலூயா. இந்த கோவேறு கழுதை கிட்ட ஜீவன் இல்லை. ஹல்லேலூயா. இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அடியனுக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்களை அடியன் எழுதி வைத்திருக்கிறேன். உங்களோடு பேச வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் படித்து காண்பிக்கின்றேன். ஆகவே இந்த ஆனாக்கு சொல்லக்கூடியவன் தான் ஆண் கழுதையும் பெண் குதிரையும் இணை சேர்க்கம் செய்ய வைத்து கோவேறு கழுதை வந்தது. அந்த கோவேறு கழுதையை குறித்து பரிசுத்த ஆவி என்ன பேசுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். முறை தவறி பிறந்த ஏதாவது ஒன்று இவ்வுலகில் இருக்குமானால், முறை தவறி பிறந்த ஏதாவது ஒன்று இவ்வுலகில் இருக்குமானால் அதுதான் கோவேறு கழுதை. கோவேறு கழுதை எல்லாவற்றையும் காட்டிலும் மிக நீசமானது, அதாவது கேவலமானது, தரை குறைவானது கூட சொல்லலாம். நீசமானது. அது யார் என்று தனக்கே தெரியாது. அது தன்னைத்தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. ஒரு கோவேறு கழுதை மற்றொரு கோவேறு கழுதையுடன் சேர்ந்து இன்னொரு கோவேறு கழுதையை பிறப்பிக்க முடியாது. அதன் தந்தை யார் என்றும் தாய் யார் என்றும் அதற்கே தெரியாது. அந்த கோவேறு கழுதை கிட்ட தேவன் கோவேறு கழுதையை சிருஷ்டிக்கவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் கோவேறு கழுதையை சிருஷ்டிக்கவில்லை. கர்த்தர் உரைக்கிறதாவது இந்த வார்த்தை. தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் உரைக்கிற வார்த்தை. என்னுடைய செய்தி அல்ல, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறாரு. உங்ககிட்ட பேசுறேன். தேவன் கோவேறு கழுதையை சிருஷ்டிக்கவில்லை. அதை அவர் பேரில் சுமத்த வேண்டாம். தேவன் அப்படி ஒரு காலம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய சிருஷ்டிப்பிலே
கோவேறு கழுதையை தேவன் சிருஷ்டிக்கவே இல்லை. இந்த ஆணாக்கு சொல்லக்கூடியவன் தான் கோவேறு கழுதையை கண்டுபிடித்தான். அதாவது ஆண் கழுதையும் பெண் குதிரையும் இனச்சேர்க்கம் செய்து அது மூலியமா தான் கோவேறு கழுதை வந்தது. தேவன் அப்படி ஒரு காலம் செய்யவில்லை. ஒவ்வொன்றும் அதன் அதன் ஜாதியின்படியே தோன்ற செய்ய கடவுது என்று அவர் கூறினார். ஆனால் வேறொரு கழுதையின் கோவேறு கழுதையின் தந்தை ஒரு கழுதை, அதன் தாய் ஒரு குதிரை. அது எந்த இனத்தை சேர்ந்தது என்று அதற்கே தெரியாது. ஒரு நேரத்தில் அது குதிரையாக ஆக முயலும், வேறொரு நேரத்தில் கழுதையாக ஆக முயலும். குதிரையை போலவும் காணப்படும், கழுதையை போலவும் சில சமயங்கள் காணப்படும். ஹல்லேலூயா. கோவேறு கழுதியின் பிடிவாதம், பிடித்தவைகள் அவைகளை நம்பவே முடியாது. ஹல்லேலூயா. கோவேறு கழுதைகள்ல அது பிடிவாதம் பிடிச்சிச்சுனாக்கா அவ்வளவுதான். அது என்னத்தான் நம்ம உஸ்பத்தினாலும் என்னத்தான் நம்ம கத்துனாலும் அது பிடிவாதத்தை மாற்றவே முடியாது. அது பிடிச்சுதான் கோவேறு கழுதையை. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்றைய சபைகளிலும் அப்படிதான் அநேகர் உள்ளனர். கோவேறு கழுதையை போலதான் இன்றைய சபைகளிலே பாஸ்டர் முதல் கொண்டு விசுவாசிகள் முதல் கொண்டு இருக்கிறார்கள். நல்ல போதகர்களும் இருக்கிறார்கள், நல்ல விசுவாசிகளும் இருக்கிறார்கள். நல்லவர்களை குறித்து நான் பேசவில்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கோவேறு கழுதையை இருப்பார்கள் இல்லையா, அவர்களை குறித்து தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இன்றைய சபையிலும் அப்படிப்பட்ட அநேகர் உள்ளனர் கோவேறு கழுதையை போல. அவர்களுக்கு தந்தை யார் என்றும் தெரியாது, தாய் யார் என்றும் அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று. அவர்கள் கூறுவது, நீங்கள் கிறிஸ்தவர்களா அன்பு சகோதரி, நீங்கள் கிறிஸ்தவர்களா அன்பு சகோதரன், நீ கிறிஸ்தவனா கேட்டு பாருங்கள. அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, ஐயா நாங்க லுத்தரன் சபையை சேர்ந்தவங்க ஐயா, நாங்க வெஸ்லிய சபையை சேர்ந்தவங்க ஐயா, நாங்க சிபிஎம் சர்ச்சை சேர்ந்தவங்க ஐயா, நாங்க பெந்தகோஸ்து சபையை சேர்ந்தவர்கள் ஐயா, நாங்க ஏசிஏ சபையை சேர்ந்தவர்கள் ஐயா, நாங்கள் ஏஜி சபையை சேர்ந்தவர்கள் ஐயா என்பது மாத்திரமே தெரியும். ஹல்லேலூயா. அவங்க தெரிஞ்சதெல்லாம் அதுதான், சபையை குறித்து தான் பேசுவாங்க, அதுதான் தெரியும். அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பது தெரியாது. ஒரு கழுதையிடம் நீங்கள் உங்களால் முடிந்த அளவு எவ்வளவுதான் சத்தமிட்டு கத்தினாலும் அது உணர்வத்தக்கதாய் அசையாமல் நின்று கொண்டிருக்கும். அதுபோல இரவு முழுவதும் அவர்களுக்கு நீங்கள் பிரசங்கம் செய்தாலும் அவர்கள் இடம் விட்டு செல்ல போவது கிடையாது. அவர்கள் கற்றுக்கொள்வதும் மாட்டார்கள், அதை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள், அதை அறிந்து கொள்ளவும் மாட்டார்கள், அதை தியானம் பண்ணவும் மாட்டார்கள், அவைகளை நிதானிக்கவும் மாட்டார்கள், அவைகளை ஆராய்ச்சியும் பண்ணவும் மாட்டாங்க. அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் மிக நன்றாய் செய்ய முடியும். அவர்கள் நன்கு பணி செய்வார்கள், பணி செய்து கொண்டே இருப்பார்கள். கோவேறு கழுதையை போல் இந்த கோவேறு கழுதைகள் தங்கள் கிரியைகளின் மூலம் பரலோகத்தை அடைய முயல்கின்றனர். இந்த விசுவாசிகளை பார்த்து எழுதியிருக்கிற இந்த கோவேறு கழுதைகள் பரலோகத்தை அவங்க கிரிகள் மூலியமா பரலோகத்தை நம்மளாம் போயிடுவோம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கிறாங்க. நடனக்குழு, இசைக்குழு, விருந்து ஒழுங்குபடுத்துவது, சில காரியங்களை ஒழுங்குபடுத்துவது, தேறு ஜோடிப்பது, பல அலங்காரங்களை செய்வது, இப்படிப்பட்ட காரியத்திலே அதிக வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த கோவேறு கழுதை கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அவங்களுக்கே தெரியாது நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டு, அவங்களுக்கே தெரியாது நம்ம எந்த எப்படி நம்ம இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் பிறந்தாங்களா பிறக்கலையா ஒண்ணுமே தெரியாது. சரி, அவர்களிடம் நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்த பிற்பாடு பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டு பாருங்களே. அவர்கள் கழுதையை போல் காதுகளை நீட்டி அசையாமல் நிற்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் எங்கே போகிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. நம்மை பார்த்து நீர் மூட பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவான் கோவேறு கழுதை விசுவாசிங்க. நீ எல்லாம் மூட பக்தி வைராக்கியம் ரொம்ப டீப்பா போறியா, அதெல்லாம் ஏன் ரொம்ப டீப்பா போற அப்படிலாம் உன்னை யாரையா சத்தியத்தை கேட்க சொன்னா, ஏசுநாத விசுவாசித்தா போதும்பா, இயேசு விசுவாசிக்கிறா நான் பரலோகம் போடுவேன். ஏன் இந்த மாதிரி ரொம்ப டீப்பான சத்தியத்துல எது கொடுக்குற, எங்களுக்கு எல்லாம் தேவையில்லை. இயேசுநாதெல்லாம் அதெல்லாம் சொல்லல, என்னை விசுவாசித்தா நித்திய ஜீவன் கிடைக்கும் அவர் சொல்றாரு. எனக்கு அது போதும், நான் இயேசு விசுவாசிக்கிறேன், என் உள்ளத்துல ஆழத்துல இயேசு விசுவாசிக்கிறேன். அப்புறம் அங்க போய் சரக்கு அடிப்பேன், டம் அடிப்பேன், பெண்ணோட சயனிப்பேன், எல்லா காரியத்தையும் செய்வேன், ஆனா இயேசுவையும் விசுவாசிப்பேன். அப்படிதானே கிறிஸ்தவர்களே? ஏன்னா அப்படிதான் இருக்குது உலகம்.
இன்றைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கிறான். எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் டான்ஸ் ஆடணும், நான் கூத்தாடணும், டப்பாங்குத்து கூத்தாடணும். பாஸ்டர் இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்லாம் இயேசுநாதர் சொன்னாரு, நீங்கள் சுவிசேஷங்களை போய் அறிவிங்கள் கிராமம் கிராமமா சொன்னாரு. இன்னைக்கு இருக்கிற திருட்டு பாஸ்டர் என்ன பண்றான்னு கேட்டாக்கா, சபையா டான்ஸ் ஆடி நிற்கிறான், கூத்தாடி, எல்லா பாஸ்டரும் கூத்தாடுறான். கேட்டாக்கா அது ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் மேல பழி போறது இல்ல, அதுக்கு எதனால ஒரு நயவஞ்சகமான ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஏன் இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர் கூத்தாடி தான் ஆகணுமா? விசுவாசிகளை நீங்க அதை விரும்புறீங்களா? இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்திரீகள் உபதேசம் செய்வது, இரண்டாம் மரணம் காத்து கொண்டிருக்கிறது. மனம் திரும்புங்கள். கோவேறு கழுதையை போல காதை நீட்டி கொண்டு நான் என்னத்தான் சொன்னா கேட்க மாட்டேன், அப்படியே அசையாம இருப்பேன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. கோவேறு கழுதையிலே ஜீவன் இல்லை. ஹல்லேலூயா. அப்படி நீங்களா இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை. அதை ஒரு முறை சாட்ட மன்னிக்கிறோம். ஆனால் நல்ல ஜாதி குதிரை, நம்மை பார்த்து மூட பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் நல்ல ஜாதி குதிரை நீங்கள் அவ்விதம் செய்யவே முடியாது, அவசியமில்லை. சகோதரனே சகோதரியே, அதை ஒரு முறை சாட்டையால் அடித்தால் போதும், அது பாய்ந்தோடும். நல்ல ஜாதி குதிரையின் மேல் சவாரி செய்வது என்பது எவ்வளவு இன்பமான செயலாகும் தெரியுமா? நல்ல இன கிறிஸ்தவர்களும் அவ்வாறே உள்ளனர். ஹல்லேலூயா. நல்ல இனம் கிறிஸ்தவர்கள் நல்ல குதிரையை போல சவாரி செய்வார்களாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் விரைவில் தண்ணீரில் இறங்கி விடுவார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர்கள் இரவும் பகலும் அயர மாட்டார்கள். கிறிஸ்துவ இயேசுவுக்குள் இருப்பார்கள். நாம் எங்குள்ளோம் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு கிறிஸ்துவனும் இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவ ஜீவியத்தில் எங்க இருக்கிறீங்க என்பதை குறித்து நீங்கள் தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள். இன்றைய காலத்திலே தேவன் சிருஷ்டிக்காத ஒரு சிருஷ்டிப்பிலே கோவேறு கழுதையை ஆணாக்கு என்று சொல்லுபவன் தான் ஆண் கழுதையையும் பெண் குதிரையும் இனசர்க்கம் செய்ய வைத்து கோவேறு கழுதையை கண்டுபிடித்தான் என்று மிக திட்டவட்டமாக பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமம் எழுதின புத்தகத்திலே 36ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலே அந்த ஆணாக் என்பவன் தான் கோவேறு கழுதையை கண்டுபிடித்தான். அவன் மூலியமாக தான் அவன் அந்த இன சேர்க்கையை கொண்டு வந்தான். அந்த கோவேறு கழுதைக்குள்ளே ஜீவன் இல்லாமல் இருக்கிறது. அதே போலதான் இன்றைய காலத்திலே கிறிஸ்தவர்கள் கோவேறு கழுதையை போல் நித்திய ஜீவன் இல்லாதவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவனிடத்தில் நித்திய ஜீவன் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல குதிரையை போல், நல்ல சவாரி செய்யக்கூடிய ஒரு நல்ல குதிரையை போல் அவன் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். நித்திய ஜீவன் ஒன்று உனக்குள் இல்லை என்று சொன்னால், கோவேறு கழுதையை போல் ஜீவன் இல்லாதவனா நீ இருப்பாய் என்று சொன்னால் உனக்கு பரலோகம் கிடைக்காது. அவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க, நான் அந்நிய பாஷை பேசுறேன், நான் கரங்களை தட்டுறேன், ஆண்டவருக்கு நிறைய காணிக்கையை கொடுக்குறேன், நான் பக்தியா இருக்கிறேன், நான் பெந்தகோஸ்து ஸ்தாபனத்தை என் பாஸ்டருக்கு கீழ்ப்படுகிறேன், நான் ஒரு நல்ல விசுவாசியா சிபிஎம் விசுவாசியா ஒரு நல்ல சிபிஎம் விசுவாசியா இருக்கிறேன், நான் ஏஜி சபை விசுவாசியா இருக்கிறேன், நான் ரொம்ப அதிகமா நான் நிறைய பேர் 2000 பேரை சம்பாதித்து இருக்கிறேன், நான் உண்மையா ஊழியம் செய்யறேன், பரிசுத்தமா ஊழியம் செய்யறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிட்ட ஜீவன் இல்லை. அவனால ஒரு உண்மையான பிறப்பு ஆவிக்குரிய பிறக்கிற ஒரு பியூர் மனவாட்டிய அவனால கொண்டு வர முடியாது. எப்படி ஒரு கோவேறு கழுதியினால இன்னொரு கோவேறு கழுதிய அதால பிறப்பிக்க முடியாதோ அப்படிதான் இன்றைக்கு பெந்தகோஸ்து பாஸ்டர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பெந்தகோஸ்து பாஸ்டர் மூலியமா அந்த பாஸ்டர் ஒரு பியூர் மனவாட்டிய அவனால நிச்சயமா உருவாக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு கோவேறு கழுதியா இருக்கிறான், ஜீவன் இல்லாத ஒரு கோவேறு கழுதியா இருக்கிறான். அல்லேலூயா. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அவன் தாய் யாரு தகப்பன் யாரு அவனுக்கே தெரியாது. அல்லேலூயா. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிறக்கவே இல்லை. ஆனா அவன் சம்பாதிக்கிறதெல்லாம் ஜீவன் இல்லாத பிள்ளைகளாக கோவேறு கழுதைகளை தான் அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள்
கோவேறு கழுதையாய் இல்லாமல் நல்ல ஒரு குதிரையாக, சவாரி செய்யக்கூடிய ஒரு நல்ல குதிரையாக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளிக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு குதிரையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. ஆகவே தேவனுடைய சிருஷ்டிப்பில் இல்லாத ஒன்று எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுதான் கோவேறு கழுதை. சாத்தான் ஆணாக்கு மூலியமாக இந்த கோவேறு கழுதையை இப்படியாக உருவாக்கினான். காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. காட் பிளஸ் யூ. அநேகருக்கு அனுப்புங்கள் செய்திகளை.